ஹாய்! நார்த்தங்காய் தீயல் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். 2ஆ கட் பண்ணிட்டு நடுவுல இருக்கிற விதையையும், அதுல வெள்ளையா ஒரு பகுதி இருக்கு அதையும் நீக்கிக்கலாம். அதுக்கப்புறமா பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தையும் அதே மாரி நீள வாக்குல நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் 2 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். அதையும் நீள வாக்குல நறுக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கலாம். கடை அடுப்புல வச்சு காய்ஞ்சதும் ஆயில் ஊத்திட்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கடுகு போட்டு நல்லா அது வெடிச்சு வந்ததும், நறுக்கி வச்சிருக்கிற எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு இதில உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ கண்ணாடி பதம் வந்த உடனேயே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற நார்த்தங்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி மூடி வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் தான். நல்லா கலர் சேஞ்ச் ஆயி நார்த்தங்காய் வெந்து கிடைச்சிடும். இந்த டைம்ல நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், 2 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளிய சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளிய கரைச்சி விட்டு அதையும் சேர்த்துட்டு, கொஞ்சமா சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் சூப்பரா ரெடி ஆயிடும். கடைசியா கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெஜ் கூட பரிமாற சூப்பரா இருக்கும்.